மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அதுவும் உண்டு, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அரங்கமே கைத்தட்டி பார்த்திருக்கோம், அரங்கமே கிளம்பி வந்து கட்டி பிடிக்கிறத இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆக்சுவலி நிஜமாவே ஒரு முதல் முறையாக இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தருடைய பாட்டு கேட்டு ஒன்னும் வார்த்தையே வரல. அதாவது எனக்கு என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா 5000 மேடையில இந்த மாதிரி பாடியிருக்காரு. இன்னைக்குதான் நமக்கு இது தெரியுது. இப்பேற்பட்ட ஒரு கலைஞன் 5000 மேடையை பார்த்த கலைஞன் அந்த ஒரு மேடை கூட நான் பார்க்கலன்னு நான் எனக்கு ரொம்ப I felt so ashamed of myself because
ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடிட்டா 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் கிடைக்கிற காலகட்டத்துல இப்படி வந்து ஒரு கிருஷ்ணரான அப்படியே கிருஷ்ணரா மாறிடுறீங்க நீங்க. அன்னைக்கு முருகன் வள்ளிய பத்தி பாடுனா முருகனா நிக்கிறீங்க, ஒரு நாரதர் மாதிரி கலகம் பண்ணோம்னா நாரதரா அப்படியே அவதாரம் எடுக்கிறீங்க. இது வந்து நீங்க கண்டஸ்டன்டா நாங்க உங்களை எடுத்துக்கல, நிஜமா ஒரு குரு ஸ்வரூபமா தான். ஏன்னா என் நாடகத்தை பத்தி நமக்கு எங்கேருந்து நம்ம கத்துக்கிட்டாலும் அது குரு தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன நீங்க பாடணுன்றதை நாங்க சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. அந்த மேடையை வந்து உங்களை வந்து இன்னும் இன்னும் இந்த உலகம் முழுக்க உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய திறமை எல்லாரும் பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். தவிர ரொம்ப சந்தோஷம். இந்த மேடைக்கு உங்களால பெரிய பெருமை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 5000 மேடை கச்சேரிகள் அவர் தெரிஞ்சு பாடினாரோ தெரியாம பாடினாரோ, இல்ல குடும்பத்துக்காகவோ வயிற்று பழப்புக்காகவோ இல்ல சாதிக்கணும்னோ எத்தனையோ விஷயங்களுக்காக அந்த 5000 கச்சேரிகள் நடந்திருக்கலாம். கண்ணீர்ல, துக்கத்துல, பசியில, பட்னியில கூட அந்த 5000 மேடை கச்சேரிகள் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கே தெரியாமோ தெரிஞ்சோ பின்னாடி நடந்துட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? முயற்சி, பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்க்கு முன்னாடி நிக்கவே முடியாது. தெய்வத்தினால் ஆகாதது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால கூட வந்து அந்த முயற்சிக்கு பலன் கொடுக்காம இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணின நம்ம முத்து சிற்பிக்கு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு மேடை கிடைச்சதுல இந்த ஒரு பாட்டு 5000 மேடை கச்சேரிகள்ல அவரை பத்தி தெரியாத ரசிகர்களுக்கு கூட இந்த ஒரு பாட்டு உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியில அந்த பாட்டு எடுத்துட்டு போகும். ஆல் தி பெஸ்ட் முத்து சார். நாரதர் வேஷம் போட்டோன்னே இந்த பாடல் கட்டாயமா பாட சொல்லிடுவாங்க. எல்லா மேடைகளிலுமே இந்த பாடல் பாடாமல் போனால் கூட நிறைவாக நான் போகும்பொழுது சீன்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுதும் கூட அந்த பாடலை கேட்காம போக மாட்டாங்க. அதில் ஒரு இடம் நானாக ஒரு முயற்சியாக ஒரு ஆலாபனம் பண்ணுவேன், அதை பண்ணலை. ஆனால் இப்போ உங்கள் முன்னாடி அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணுங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கர்ணா 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 சபா